தயமம் அப்படின்னா என்ன, தயமமை நம்ம எந்தெந்த சூழ்நிலைகளில் செய்யலாம், எதில் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகைக்கான நேரம் வந்தவுடன் நம்ம உலு செஞ்சுட்டு தொழுவோம். அப்படி நம்மளால் உலு செய்ய முடியலை, ஒருவேளை தண்ணீர் கிடைக்கல, இல்லை தண்ணீர் கிடைச்சும் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்ம உலுவுக்கு பதிலாக செய்யக்கூடியது தான் தயமம். உலு தான் தொழுகையின் திறவுகோல். அப்படி உலு செய்ய முடியாத சூழ்நிலைகளில் நம்ம தயமம் செஞ்சுக்கலாம். தயமம் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ளங்கைகளை தரையில் அடித்து, அதுக்கப்புறம் அந்த கைகளை உதறிட்டு இரு கைகளையும் ஃபஸ்ட்டு முகத்தில் தடவணும். அதன் பின்பு முன் கைகளை தடவணும். இது 2 செஞ்சிட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய தயமம் கம்ப்ளீட் ஆயிடும். எந்தெந்த பொருட்கள்லாம் நம்ம தயமம் செய்யலாம் அப்படின்னா, மண் சார்ந்த பொருட்கள்லையும் நம்ம தயமம் செய்யணும். மண் அப்படிங்கிறது எல்லா வகைகளையும் குறிக்கும். உதாரணமாக களிமண், மணல், மண்ணாங்கட்டி, மண் சுவர் போன்ற எல்லாமே இதில் அடங்கும். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சுவற்றில் அடித்து தயமம் செஞ்ச நிறைய நிகழ்வுகள் இருக்குது. தண்ணீர் கிடைக்கல, சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற இந்த 2 விஷயங்களை தாண்டி தாங்கவே முடியாத அளவுக்கு குளிர் இருந்தாலும் அந்த நேரத்தில் தண்ணீரை பயன்படுத்தாமல் நம்ம தயமம் செய்கிறதுக்கும் அனுமதி இருக்குது.